ப்ளங்க் பொசிஷன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் அந்த 45 நிமிஷம் வெயிட் லூஸ்க்குன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து லைட்டாக தான் உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சு. ஆனால் நான் இந்த 2 நிமிஷம் ப்ளங்க் பொசிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்வை தப்பன்ட்டு, அதே மாதிரி வயிறெல்லாம் உங்களுக்கு வந்து ஷிவரிங் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பின்னாடி பொம்மையை தூக்கிட்டு வர்றவனுக்கு தான் காது குத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் தங்கச்சி பையன் தான், கொழுந்தனார் பையன் சிவகங்கையில் காது குத்தி இருந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அங்கே தான் போயிட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோஸ் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவன் அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க பிரியாமா, என்ன பண்ணுறீங்கன்னு ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தான். நைட்டு வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். ஸோ அதனால் காலையில் எந்திரிக்கும் போது நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். இந்த பொம்மையை வீட்டில் வச்சுட்டு வர வேண்டியதுனடான்னா, அது இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், இதோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். காது குத்துனது வலிக்குதா அப்படின்னு கேட்டேன். வலிக்கலை அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். அண்ட் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நல்லா ஸ்வெட்டெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். நம்ம மடமடன்னு மறுபடியும் எந்திரிச்சு ஓடக்கூடாது. எக்ஸசைஸ் முடிச்சுட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஓடிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துடணும். ஹார்ட் பீட்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிச்சு வேலை செய்யணும். சரி, அடுத்து வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தா பையன். ஸோ டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ நான் காலையில் அதிகமாக வச்சு கொடுக்குறதில்ல. எப்போயாவது தோணுச்சுன்னா கேட்பானுங்க. இந்த பையன் சின்னவன் வந்திருந்தால தங்கச்சி பையன், ஸோ அவனும் டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னால், ஸோ அதனால் வந்து டீ போட்டுட்ருந்தேன். அவங்களுக்கு டீ அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன். அடுத்து எனக்கு வந்து ஒரு செம்பளவுக்கு தண்ணி எடுத்து அதை நைட்டே பார்த்திங்கன்னா சியா சீட் போட்டு ஊற வச்சு மூடி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை தான் இப்போ எடுத்துக்கிறேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ இந்த சியா சீட் போட்ட தண்ணி தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன். சியா சீடோ சப்ஜா சீடோ ரெண்டில் எதுனாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு இந்த சம்மர் டயத்தில் குடிக்கும்போது ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டீயும் நல்லா கோச்சிருச்சு. அந்த சைடு வந்து அடுப்பில் உலை ஊற்றி போட்டுட்டேன். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் தக்காளி சாப்பாடு கொடுத்து விட்டுறலாம். தக்காளி மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டர் கேன் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி விடும்போது அதில் கொஞ்சம் சியா சீடோ சப்சா சீடோ போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க. ஸோ இன்னொரு சிறப்பான சம்பவம் நடந்துருச்சு. இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு எனக்கு வந்து சுரக்காய் ஜூஸ் போட்டு வீடியோவுக்காக கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தேன். ஊற்றி வச்சுட்டு அப்படியே எக்கி மேலே தட்டை வச்சேன் பாருங்கள், டம்முன்னு ஒரு சத்தம். ஐயோயோ அப்படின்னேன். பெரியவன் போயிட்டான். சின்னவன் வந்து என்னம்மா அப்படின்னா, ஐயோயோ உடஞ்சி போச்சுப்பா அப்படின்னு. இப்படி சல்லியாக நொறுக்கிட்டீங்களேம்மா, இதே நாங்கள் பண்ணியிருந்தா இந்நேரம் எங்களை வந்து என்ன திட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மைதான், நம்ம பண்ணாலும் தப்பு தானுங்களே, அது தெரியாமல் தான் பண்ணியிருக்கிறோம். இதே நம்ம பசங்க பண்ணியிருந்தால் நேரம் என்ன திட்டியிருப்போம், 2 அடி கூட அடிச்சிருப்போம். ஸோ அதை வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அதை விட்டுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு ஒரு வாட்டர் கேனில் வந்து சியா சீட்ஸ் போட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். சரி, சுரக்காய் ஜூஸ் தான் அப்படி போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டுட்டு ஒரு வார்ம் வாட்டரில் அது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து குடித்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரா யூஸ் பண்ணி குடிங்க, நேரடியாக அப்படியே வாய் வச்சு குடிக்காதீங்க. அண்ட் எனக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிரேவி வச்சுட்டு எனக்கு ஒரு 6 பீஸ் அளவுக்கு எடுத்து தனியாக வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் இப்போ தோசைக்கல்லில் வந்து சும்மா ஆயிலே சேர்த்தாமல் வெறுமனே இந்த பக்கமும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரில் பண்ணுற மாதிரி அப்படியே அடுப்பில் வச்சு அப்படியே காமிச்சேன். ரொம்பவுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். பாத்திரம் விளக்கி வீடு வாசல் கூட்டி தொடச்சி துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. ஸோ வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருந்த தண்ணி 1 லிட்டர் தண்ணியை இப்போ மெதுவாக உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக குடிச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். மடமடன்னு அவசரமாக குடிக்கக்கூடாது. இது நல்லா உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சு வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய்,
அண்ட் கருவாடு போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அவங்க வீட்டுக்காரர் கேட்டுகிட்டே இருந்தா அப்படி ஊருக்கு போயிருந்தேன்னா அம்மா வந்து நகர கருவாடு வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கேரளா கருவாடு கேரளா மீன் தான் கிடைக்கும். ஊருக்கு போனால் தான் ராமேஸ்வரத்து பக்கம் இருக்கிற மீன் கருவாடெல்லாம் கிடைக்கும். ஸோ அம்மா ஃபோன் பண்ணி கருவாடு வாங்கி வைக்க சொல்லிட்டேன். எனக்கு அதுவும் நகர கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களும் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை பண்ணி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ கருணக்கிழங்கும் கொடுத்து விட்ருந்தாங்க ஊர்லேருந்து, அதான் பண்ண போகிறேன். சாதம் வடிச்சிட்டேன். மணி பார்த்துட்டிங்கன்னா 12:30 மணி ஆச்சு. குழம்புக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ போட்டு குடிக்க போகிறேன். என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் கருணக்கிழங்கு வந்து ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி இருக்குது, மசாலா பொடி இருக்குது, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி அண்ட் இதில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இருக்குது. நான் அது பார்த்திங்கன்னா தனியாக மாங்காய் வச்சுருக்கிறேன். ஸோ கருவாடு அந்த பக்கம் வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் அந்த செராய் எல்லாமே ஈஸியாக வரும். ஸோ க்ரீன் டீ குடிச்சிட்டு வந்துட்டு நான் குழம்ப தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு இருக்க கேப்லேயே வந்து குழம்பு கொதிக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா கருவாடை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம். கடலெண்ணெய் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வெந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அண்ட் முருங்கைக்காய் சேர்த்து
பார்த்திங்கன்னா ஹாட் பேக்கில் மீதி சாப்பாடை போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மண் பாத்திரத்தில் வந்து கூழையும் தயிரையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், பசங்க சாயந்தரம் வரும்போது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஓவரால் எல்லா வேலையுமே முடிஞ்சுது. இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. பசங்க 2 பேருமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு செம்பு வந்து கூழ் ஊற்றி கொடுத்துட்டேன். மண் சட்டியில் கரைச்சி வச்சுருந்ததுனால கூழ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஜில்லுன்னே இருந்தது. அதுவும் நான் தயிர் ஊற்றியும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் நாளைக்கு இந்த வறுக்கிறது பொரிக்கிறது அதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்காம இந்த மாதிரி கூழ் கம்மங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் எதுனா ஐஸ் போடாமல் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி எதனா வந்து அவங்க ஸ்கூல் விட்டு வரவும் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி நன்னாரி சர்பத் போட்டு கொடுக்கலாம், ரொம்பவுமே நல்லது. ரொம்ப சர்க்கரையை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு அந்த நன்னாரி சர்பத் போட்டு, ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே சுகர் இருக்கும். ஸோ சர்க்கரையை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். ரொம்பவுமே நல்லா ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூல் விட்டு கொஞ்சம் டயர்டாக வரும்போது இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் புத்துணர்ச்சியாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து அதிகமாக சப்ஜா சீட்ஸ் சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க, தண்ணியில் போட்டு கொடுத்து விடுங்க. அதே மாதிரி இந்த சியா சீட்ஸ் சப்ஜா சீடை சர்பத்தில் போட்டு கொடுக்கலாம், லெமன் ஜூஸில் போட்டு கொடுக்கலாம், ரோஸ் மில்க் பாதாம் மில்க் இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் போட்டு. ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா நெல்லி தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுத்த சக்கையை மறுபடியும் வந்து இன்னொரு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 டைம் வந்து நம்ம தேங்காய் பால் எடுப்போம்ல, ஒரு 2 டைம் 3 டைம் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 2 டைம் 3 டைம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காலம்பரை வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்தோம்னா நல்லா 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம குடிக்கலாம், ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வெள்ளை பூசணி ஜூஸு, சொரக்காய் ஜூஸு இந்த மாதிரி எடுத்து இதை வந்து ஒரு 1/4 டம்ளர், இந்த ஜூஸில் வந்து ஒரு 1/4 டம்ளரும் அந்த ஜூஸில் 1 டம்ளரும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஹேருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா ஒரு தூக்குபூசியில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10 days கிட்ட வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் வார்ம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும், அதுதான் ரொம்பவுமே எஃபெக்ட்டு. நான் இப்போ பண்ணதும் ஈவினிங் டயத்தில் நான் குடிக்கிறேன். உங்களுக்கு அளவுக்காக நான் காமிச்சு கொடுத்துருக்குறேன். எப்போயுமே எம்டி ஸ்டொமக்கில் வந்து கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப சில் தண்ணியும் சேர்த்தக்கூடாது, ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் சேர்த்தக்கூடாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து உடனே குடிச்சிடலாம். மடமடன்னு குடிக்காமல் எப்போ குடித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். ஸோ இதை குடிச்சிட்டு நான் வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆச்சு. நான் ஒரு 7:20 வரைக்கும் நடப்பேன், இல்லைனா ஒரு 7:30 மணி வரைக்கும் நடப்பேன். ஒரு 7000 ஸ்டெப் கவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் வந்து செல்ஃபோனில் வந்து ஸ்டெப் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு, அதை தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து போட்டு நம்ம